ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது யானை முன்னே சில பச்சை காளி பவளக்காளி ஆடை மயிலாடுதுறையை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது 45வது ஆண்டு பால்குட திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலை பற்றிய மகத்துவத்தையும் அந்த கோவிலில் நடைபெறக்கூடிய பால்குட திருவிழாவை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆன்மீக சிறப்பு வரலாற்று பெருமையும் மிக்க மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சமையல் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் 45வது ஆண்டு பிரம்மாண்ட பால் ஊர்வலம் மற்றும் சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் கோலாகலமாக நடந்திருக்குங்க. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் ரொம்பவே விசேஷமானவையாக பார்க்கப்படுது. அன்றைய தினம் அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் சுபிக்ஷமும் நினைத்த காரியங்களும் கைகூடும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மயிலாடுதுறை பகுதியில் வாழக்கூடிய சமையல் கலைஞர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் தங்களின் தொழில் வளம் பெருகவும் உலக நன்மைக்காகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால்குடம் எடுத்து வந்து ஸ்ரீ பிரசன்ன மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யறத வழக்கமாக கொண்டிருக்காங்க. அதே அளவில் பார்க்கும்போது மயிலாடுதுறை சமையல் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் தற்போது 45வது ஆண்டாக இந்த பால்குட திருவிழா ரொம்பவே விமர்சையாக தொடங்கியிருந்தது. இதையொட்டி மயிலாடுதுறையின் புனித தலமாக கருதப்படக்கூடிய காவேரி ஆற்றின் துலாகட்டத்திற்கு சென்ற திரளான சமையல் கலைஞர்கள் மற்றும் பக்தர்கள் அங்கு சிறப்பு பூஜைகள் செய்து பால் குடங்களை ஏந்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மங்கள இசை மற்றும் மேலதாளங்கள் முழங்க பால்குட ஊர்வலம் புறப்பட்டிருக்கிறது. ஊர்வலத்தின் முன்னே கம்பீரமாக யானை நடந்து செல்ல பின்னே பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு அணிவகுத்து வந்திருக்காங்க. இந்த ஊர்வலத்தின் முக்கிய ஈர்ப்பாக அமைந்தது பாரம்பரிய கலை வடிவமான பச்சை காளி மற்றும் பவளக்காளி நடனம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ரோஷமும் ஆராதனையும் கலந்த இந்த நடன கலைஞர்களின் அசைவு ஊர்வலம் சென்று நகரின் முக்கிய வீதிகளில் திரண்டிருந்த பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தெடுத்தது. வண்ணமயமான உடைகளுடன் இசைக்கு ஏற்ப அவர்கள் ஆடிய ஆட்டம் ஆன்மீக அதிர்வை ஏற்படுத்தியிருந்தன. துலாகட்டத்தில் இருந்து புறப்பட்ட இந்த பக்தி பேரணி நகரின் முக்கிய கடைவீதிகள் மற்றும் சாலைகளின் வழியாக வலம் வந்து இறுதியா ஸ்ரீ பிரசன்ன மாரியம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது. அதற்கு பிறகு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தாங்கள் சுமந்து வந்த பால்குடங்களை ஆலய நிர்வாகத்தினரிடம் ஒப்படைத்தாங்க. தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய அருள்மிகு பிரசன்ன மாரியம்மனுக்கு நூற்றுக்கணக்கான லிட்டர் பால்குடங்களை கொண்டு மகா அபிஷேகம் விமர்சையா நடந்தது. பால் அபிஷேகம் முடிந்ததும் அம்மனுக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு நறுமண மலர்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தீப தூபங்கள் காட்டப்பட்டு மகா தீபாரதனையும் நடந்துச்சு. அப்போ ஆலய வளாகத்தில் திறந்திருந்த ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி கோஷங்களை எழுப்பி அம்மனை மனமுருகி வழிபட்டாங்க. பால்குட திருவிழாவின் ஒரு பகுதியா மயிலாடுதுறை சமையல் கலைஞர்கள் சங்கத்தின் பங்களிப்புடன் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. சமையல்களுக்கே உரிய கைமணத்துடன் தாராளமாக தயாரிக்கப்பட்ட சுவையான உணவு விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 2500க்கும் மேற்பட்டோருக்கு தடையின்றி வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த ஆன்மீக பெருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்யறதுடன் பிரசாதங்களையும் பெற்று சென்றாங்க. விழாவிற்கான ஏற்பாடுகளை மயிலாடுதுறை சமையல் கலைஞர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் பிரசன்ன மாரியம்மன் ஆலய வழிபாட்டு குழுவினர் மிக சிறப்பாகவே செய்திருந்தாங்க. ஆடி முதல் வெள்ளி அன்று நடைபெற்ற இந்த பால்குட திருவிழா மயிலாடுதுறை நகரையே ஆன்மீக கடல்ல முழுகடித்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன மாரியம்மன் தமிழ்நாட்டின் கிராமிய வழிபாட்டில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஆதி பராசக்தியின் ஒரு சக்தி வாய்ந்த வடிவமாகும் பிரசன்னம். பிரசன்னம் என்றால் அருள் பார்வை அல்லது புன்னகை அப்படிங்கிறத பொருள். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களின் குறைகளை தீர்த்து துயரங்களை போக்கக்கூடிய கருணை வடிவமாக இந்த அம்மன் போற்றப்படுகிறாங்க. ஆதிசக்தி அதாவது மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது வேத காலத்திற்கும் முற்பட்ட சுமார் 4000 ஆண்டுகள் பழமையான திராவிட மரபை கொண்டிருக்கிறது. மழை, ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய கிராம தெய்வமாக விளங்கும் இவங்க அம்மை போன்ற கொடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய காவல் தெய்வமாகவும் வணங்கப்படுறாங்க. தமிழகத்தின் பல பிரசன்ன மாரியம்மன் கோவில்களில் அம்மன் சிலை மண் மற்றும் மூலிகைகளால் செய்யப்பட்டிருக்கிறதுனால மூலவருக்கு நேரடியாக அபிஷேகம் செய்யப்படாமல் உற்சவ மூர்த்திக்கு மட்டுமே அபிஷேகங்கள் செய்யப்படுது. தமிழகத்தில் பல இடங்களில் பிரசன்ன மாரியம்மன் கோவில்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பாகவதபுரம் அருள்மிகு பிரசன்ன மாரியம்மன், அதே போல் மயிலாடுதுறை வண்டிகார தெருவில் அமைந்திருக்கக்கூடிய பழமையான பிரசன்ன மாரியம்மன் கோவில். பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு படைக்கிறது, வேப்பிலை சாற்றுவது, அது மட்டும் இல்லாமல் கூழ் வார்க்கிறது போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் பால்குடம் எடுக்கிறது மற்றும் அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்வது இந்த கோவில் உடைய சிறப்பு வழிபாடாகவே அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரம் இந்த கோவிலில் இந்த பிரசன்ன அம்மன் கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் சமையல் கலைஞர்களால் எடுத்து வரக்கூடிய இந்த பால்குட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது சுமார் 2500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வது வாடிக்கையாகவே இருக்கிறது. வருடம் இந்த அபிஷேக ஆராதனைகள், இந்த பால்குட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையாக நடைபெற்று வந்துட்டு இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவிரி ஆற்றின் துலாகட்டத்தில் இருந்து பால்குடம் எடுத்து ஊர்வலமாகவே வருவாங்க. மேலும் மேலத்தாளம் முழங்க நகரினுடைய முக்கிய வீதிகள் வழியாக வரக்கூடிய பக்தர்கள் தாங்கள் எடுத்து வரக்கூடிய பால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் மகா தீபாரதனையும் நடைபெறும். அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானமும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த அபிஷேக ஆராதனை பெருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக நடைபெற்று வருகிறது. அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய பல கிராம வாசிகள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது வாடிக்கையாகவே இருக்கிறதுங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அன்று மயிலாடுதுறை ஸ்ரீ பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற இந்த பால்குட திருவிழாவில் பார்க்கும் பொழுது 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்விழா ரொம்பவே வெகு விமர்சையாக ரொம்பவே கோலாகலமாக நடைபெறுவது ரொம்பவே விளக்கமாகவே ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது.